சட்டி எடுத்துரும் ஓடு ஓடு ஓடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி வந்து சிலேபி ஆய போகிறோம். ஃப்ரெஷ்ஷான ஜிலேபிஸ். தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருவாப்பா. அப்போ இது எப்படி தான் சிலேபிங்கிறது எப்படி? ஜிலேபிங்கிறது ஜிலேபி டேஸ்ட் தான். சிலேபிங்கிறது ஒரு நாட்டு மீன் வகையை சார்ந்ததா? என்ன கடை எத்தனை 4 இருக்குமோ? ஏரி போனா மாட்டுச்சு. ஏரிக்கு போனீங்களா? ஏரியில போய் கெளுத்திலாம் இருக்கு, கடல் கெளுத்திலாம் எல்லாம் மானங்கனையா வருது நம்ம தொண்டிக்கு. எப்படிங்க இது 1000 ரூபாய் எப்படி உங்களுக்கு இதாகுது? ஒண்ணுமே ஆகல எனக்கு. ஒண்ணுமே ஆகலாம். எப்படி கை கவிச்சு இந்த மாதிரி கவிச்சு நம்ம சாப்பிட மாட்டோம் பிறகு. நீ செகல்லாம் பழுத்து இருக்குங்களே, அதெல்லாம் பழம் தான். பழமா? காயா இருந்தா எப்படிங்க? டக்குன்னு உரி எரிஞ்சு போடுங்க. அதுக்கப்புறம் போட வேண்டியதான் எண்ணெயிலையும் அதுலயும். வறுக்கலான்னு பிளான் இருக்கு. இப்ப என்ன செய்யலாம்னு தெரியல. அதுக்கான ஜாமான்லாம் எவ்வளவு நீங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கும்? இதுக்கு என்ன 200 ரூபா ஆகும். மீனே 90 ரூபாய்க்கு தான் இருக்கு. ஜாம போட வேணுங்க. குடல்லாம் எப்படிங்க தான்? குடல்லாம் அள்ளி தள்ளும் பாருங்க. தீனி தான் எல்லாம். எப்படிதான் குடல்லாம் வந்து ரொம்ப பழசா இருக்கு? மீனே பழசு தானே. இப்ப கெளுத்திங்கிறது சுவையா இல்ல? அவனை போய் தூக்குறவனை போய் இட்டு விட்டியடல. மக்களே பாருங்க, சாப்பிட்றா போய். இதெல்லாம் சிலேபி பழுத்துட்டா அரை நல்ல ஷார்ப்னஸ் கம்மி. முள்ளு டைட்டா இருக்குங்க. முள்ளு டைட்டா இருக்குமா? லூஸ் வைக்க வேண்டியதானே? முள்ளை பத்தி உங்களுக்கு ஏது? அந்த முள்ளை வந்து டைட்டா இருக்கும். எந்த எப்படியாப்பட்ட இதா இருந்தாலும் அறியாது. கருவட்டு முள்ளு. கருவட்டு முள்ளா? என்னன்னு பார்த்தே இல்லைங்களா சார்? எப்படிதான் ஸ்பானர் எப்படிதான்? பூனையை பாருங்க, இது வளர்ப்பு பூனை, இது ஊட்டு பூனை. கேட்டுங்கதான். என்னது பயமா இருக்கு? அது கூட பண்ணாதீங்க. அதை தாண்டி பின்னாடி ஒருத்தன் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தான் மீனா இது எப்படிதான்? கெல்த்திங்கிறது எப்படி? கெல்த்தி தான். இல்ல, கெல்த்திங்கிறது வந்து குத்து முன்னு சொல்லாங்க. முள்ளு முள்ளு குத்துனா என்ன செய்யுது? டேஸ்ட் கூட இருக்கு. டேஸ்ட் வெஞ்சர மீன் அளவுக்கு இருக்கும். சின்ன மீன் அளவுக்கு இல்லை. ஒரு சாணிக்கண்ட அளவுக்கு அளவுக்கு இருக்காது. வெறா மீன் அளவுக்கு. பெலா உண்டா? பெலாம் கிடையாது. முள்ளு உண்டு. முள்ளு தான் இருக்கு. வேலி போடலாமா? படலே போடலாம். கடல் விட்டு கொல்ல அடிக்கலாமா? இதுக்கு குடல் எப்படிதான்? குடல் காட்டுறேன் இது. வால்லாம் நீட்டா இருக்குமா எப்படி? வால் தான் நீட்டு தான் இருக்கு பாரு. காட்டுங்க. நீ பார்க்கல பிறகு? கெளுத்தி நான் பார்த்துருக்கேன். சுத்தமா பார்த்ததுல பிறந்ததுல இருந்து. பிறந்தோடனே கெளுத்தி காமிச்சாங்க, அதெல்லாம் மறந்துட்டேன். ஓஹோ, முள்ளு தான் டைட்டா இருக்கு. இதுமே வேலி கம்பி கட்டி வைப்புல இருக்கு. கட்டாத கம்பி போல இருந்தா எப்படிதான் அந்த மீனை உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சது? இப்ப நான் தானே இப்போ வீடியோ இப்போ எல்லாம் காட்டிட்டு இருக்காரு. லைக்கு ஒன்னும் உருவலைங்கிறானா? அது நீங்க பாவம்னு போடுறீங்களா? சரிடா, லைக் போடுறதுடா. லைக் நிறைய போடுங்க மேடம். என்ன இதா பண்ணிட்டு இருக்கோம். வேலை மெனக்கிட்டு வேலையை விட்டுட்டு எவனும் பார்க்க மாட்டான் இருக்கு. நல்லா இருக்குன்னு. நல்லா இருக்குன்னு கோயில மேய்துதான். லெவலாவ கேமரா வச்சுதான் எப்படிதான் பாப்பானோ? பெரிய பெரிய கேமரா யூடியூப் பண்றான்ல. இது நல்ல வியூஸ் போய் ஏதோ கொஞ்சம் நல்லா இருந்தாலும் நம்ம அடுத்த கேமரா வாங்கலாம். சிக்கே காட்ட மாட்டாங்க. இதுக்கே லைக்கு ஒண்ணு போட மாட்டாங்க. சேனா இருக்கு அவர் தான். சேனா இருக்குண்டா, ஆனா இதா இருக்கு.
இதுலயுமா? கண்டுபிடிச்சாலும் ஒரு ரேடிங் பண்ணி தூக்கிட்டு போகலாம். ஐயோ, இப்படி போயிட்டாரு. இங்க முள்ளு எப்படிதான் இருக்கும்? உள்ள மீன் போல தான் இருக்கும். மீன் எப்படி இருக்கும்? மீன் போல தான் இருக்கும். எப்படி இருக்கு? நம்ம ஜெயிக்கணும் எப்படித்தான் ஜெயிக்கிறது? இப்ப போட்டுறான் மண்டைய. மண்டே ஆயிடா செயல் எடுக்கணுமா? அப்புறம் என்ன எடுக்கிறது? இல்லையா? இது எவனால எடுக்க மாட்டானோடல. இவ்வளவு டைட்டா இருக்கு. அறிஞ்சுதான் எடுக்கணும். அறிய நான் சொல்றேன். இதெல்லாம் போலாம்டா. கெளுத்தி பத்தி உனக்கு என்ன தெரியும்? கெளுத்திங்கிறது முள்ளு குத்தம். அரிய கண்ட முடியாது. அறிய மாட்டாங்கடா. டேஸ்டா இருக்குமா? மண்டையில போடணும்டா. என்னடா செஞ்சிட்டு இருக்க? இது எதுக்கு தனியா? இது வேற பாத்திரம்ல. குழம்புக்கா? இல்லையா போட்டு இது ஆஞ்சி. இது குழம்பு போட்டுட்டு அது சிறப்பு வறுத்தரங்குது. நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஆஞ்சி கொடுத்தா என் வேலை. யாருதான் செய்யறா? அதுக்கு ஆள் உடம்பு இருப்பா. சிலேபி நீ வறுத்தலாம் தான். நான் மெத்தட் சொல்லி தரேன். சிலேபி வறுத்துக்கா? இதுல உள்ள கடுப்பா இதெல்லாம் ஆயிடுது. எல்லாம் குடல் இருப்பாங்க. அதெல்லாம் எடுக்குமே. இதை போய் 200 ரூபா தாங்கிருக்கான். கட்டி வச்சுப்பாங்க பாக்கெட்டு போய் இதோ வச்சுப்பான். வாட்டர் நம்ம வச்சுருக்கோம். ஒருத்தர் வாங்கினாப்ல. என்னது கருப்பு மீன் இன்னும் கொஞ்சம் என்ன வீணா பண்ணாது. அது நல்ல உயிர் மீன் தப்பான பிரச்சனை. அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? இல்ல பளபளப்பா இருக்கு வீணா போட்டுக்கிறீங்க. இந்த நெம்லி அண்ணன் உள்ளே போட்டு அழைச்சிட்டேன். தாராளமா இல்லை சார். யாருக்கு தான் கேட்டீங்க? கவுச்சிருக்கீங்க இது போட்டு ஒரு கழுவ வேண்டிய என்னது? இதெல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்துருவாங்க. இருந்தா நாங்க குடிக்க மாட்டோம். இது இருக்குமோ இல்லதான் வறுத்துரு. ஜிலேபி இப்பதான் இருக்கு, வறக்க முடியாது. வறுத்தலாம்டா. என்ன கொஞ்சம் பிரச்சனை இருக்கு நம்ம எடுத்து போதும். அவ்வளவுதான், எண்ணெய் ஊத்துக்கலாம். மூத்தனால வேண்டியதுடா, வெடிச்சுட்டா சட்டி. கிச்சன் தான் இருக்கு. ரொம்ப குறைச்சிக்க. போற 2-3 மீனா இந்த அடுப்பு இருக்குது. பத்திரியோ இன்னொரு மீன் போடு. என்ன இதுல எச்சரிக்கையா இருங்க, ஜட்டிலாம் வெடிக்கும். மிளகு தட்டி போட்டாங்க, போடலாமா? சூப்பர் தானே. சூப்பராக இருக்கும். சேர்த்து பார்த்தேன் எல்லாத்தையும்.
தோசை கட்டி தான் வரும் உங்களுக்கு மாட்டுக்கு கருவடியில் போய் கருவேப்பிலையா? கருவடியில் கருவேப்பிலை ஃப்ளேவர் இறங்கினாங்க செம்மையாக இருக்கும். கருவேப்பிலை ஊற்றிடலாம் இல்லை இப்படி கட்டிடுறோம் நம்மளுக்கு எப்படி இருக்கு? அவ்வளோதான். ஜோரம் வந்துருக்குதா? என்ன சேனல்ல என்ன தெரியலையா மாஸ்டர் ஜெயிச்சு பட்டையாள் விட்டா என்ன ஒன்று இது இல்லைடா மீன் மசாலாவும் நீ சொன்னியா சீனியா அவன்